சென்னையில் அமைந்துள்ள சிவாலயங்களில் முக்கியமான ஒரு ஆலயம் திருவான்மியூரில் அமைந்துள்ள பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரர் ஆலயம். இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களில் குறைகளை போக்குவதோடு தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கின்றார். அகஸ்தியர் முனிவர் தனக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வலிக்கு தீர்வு கேட்டு இங்குள்ள இறைவனை வழிபட சிவபெருமான் அவருக்கு திருமண கோலத்தில் இங்குள்ள வன்னி மரத்தின் அடியில் காட்சி கொடுத்து அவருக்கு ஔஷாத மூலிகை பற்றிய விவரத்தை கற்பித்தார். அவ்வாறு அவர் வயிற்று வலிக்கு மருந்து அளித்ததால் மருந்தீஸ்வரர் என இந்த தல இறைவனுக்கு பெயர் ஏற்பட்டது. இங்குள்ள இறைவனை வழிபட்டால் நீண்ட நாட்களாக இருந்த நோய் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. வன்னி மரத்தை சுற்றி வருவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பாவங்கள் நீங்கி முக்தி பெறுவார்கள் என்றும் நம்பப்படுகிறது. பால் அபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் சாப்பிட்டால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம். வால்மீகி முனிவர் இங்கு வந்து சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்றார். இவ்வாறு வால்மீகி சிவபெருமானை வழிபட்டதால் இந்த ஊர் திரு வால்மீகி ஊர் என்றானது. பின்னர் அதுவே திருவான்மியூர் என்று மருவியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே கிழக்கு கடற்கரை சாலையின் மத்தியில் வால்மீகிக்கு ஒரு சிறிய ஆலயம் அமைந்துள்ளது. காமதேனு பசு வசிஷ்ட முனிவரால் ஏற்பட்ட சாபம் தீர வழிபட்ட ஸ்தலம் இது. காமதேனு பசுவின் பாலால் அபிஷேகம் செய்ததால் இந்த இறைவன் பால்வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். வால்மீகி முனிவர் சிவபெருமானை வழிபட வந்தபோது அங்கிருந்த காமதேனு பயந்து ஓடி சிவலிங்கத்தின் தலையில் கால்களை அழுத்தியது. இதனால் ஏற்பட்ட வடுவினை நாம் இன்றும் அந்த மூலவரின் மீது காணலாம் என்று கூறப்படுகின்றது. இங்குள்ள உற்சவர் திருநாமம் தியாகராஜர் என்பது ஆகும். புகழ்பெற்ற சமஸ்கிருத அறிஞரான புனித அபையா தீட்சிதர் என்பவர் இந்த இறைவனை வழிபட வந்த பொழுது பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் அவரால் இறைவனின் முகத்தை காண முடியாமல் அவரது பின்புறத்தை மட்டும் தரிசனம் பெற முடிந்தது. அந்த தீட்சிதர் இறைவனிடம் தாங்கள் திருமுகத்தை தரிசனம் காண வேண்டும் என வேண்ட அவருக்காக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருந்த சிவபெருமான் மேற்கு நோக்கி திருப்பி தரிசனம் காட்டினார். எனவேதான் இந்த சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். பிரம்மா, விஷ்ணு, ராமர், சூரியர், சந்திரன், யமன், மார்க்கண்டேயர், பிருங்கி முனிவர், வேதங்கள், தேவர்கள் போன்ற சான்றோர்கள் வழிபட்ட ஆலயம் இது. அப்பர், சம்பந்தர், அருணகிரிநாதர், சேக்கிழார் போன்றோர்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. திரிபுர சுந்தரி தேவியின் முன் ஸ்ரீ சக்கரம் நிறுவப்பட்டுள்ளது. சிவபெருமான் தலையில் பொழியும் கங்கையிலிருந்து விழுந்த 5 துளிகள் ஜன்மநாசினி, காமநாசினி, பாபநாசினி, ஞானதாயினி, மோட்சதாயினி என பஞ்ச தீர்த்தங்களாய் இத்தலத்தில் தோன்றின. அவற்றுள் இன்றும் பஞ்ச தீர்த்தங்களில் பெரிய தெபகுளமான பாபநாசினியும் சித்திரை குளமான ஜன்மநாசினியும் மட்டும் காணப்படுகிறது. இவ்வாலயம் சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது.